வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஹைப்வெல் ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி என்ன விளையாட போகிறோன்னா கிரானி சாப்டர் 2. ஸோ நம்ம கேம் பிளே ஆரம்பிக்கலாமா? ஓகே கைஸ், டே 1 ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்போம் போல். மயக்கத்துலேருந்து எந்திக்க மாதிரியே நம்ம பிளேயர் எந்திப்பான். ஓகே, நம்ம கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப். ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கீழே போட் ஏரியா ஒன்று இருக்கும். ஏன்னா அங்கே மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கிளாஸ் ஃபியூஸ் கிடைக்கும். அது வந்து நமக்கு தேவை போல். ஏன்னா நான் நிறைய ஷார்ட்ஸ்லேயும் வீடியோஸ்லேயும் பார்த்துருக்கேன். ஏன்னா நானே முன்னாடி விளையாண்டுருக்கேன். ஸோ கிளாஸ் ஃபியூஸ் நமக்கு தேவைப்படும். அப்போ கிராண்ட்பாவோட 3 ஃபோட்டோ, அப்புறம் நமக்கு வெப்பன் வேணும். வெப்பன் ஷார்ட்கன் இல்லை ஏதாவது கன்று. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் கீ, ஹெலிகாப்டர் மேனுவல் இதெல்லாம் அப்புறம் செக்யூரிட்டி கீ மெயினாக தாத்தா கழுத்தில் இருக்கும். நம்ம வந்து தாத்தாவை போட்டு தள்ளிட்டு எடுக்க முடியும். இது எல்லாத்தையும் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இந்த எஸ்கேப்பை முடிக்க போகிறோம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தாத்தா கழுத்தில் ஒரு சாவி இருக்கும். நம்ம அதை எப்படியா எடுக்கணும். கழட்டு இப்போ எங்கேருந்து வரான்னு தெரிலப்பா. கேமில் நிம்மதியாகவே இருக்க மாட்டானுங்க. சரி, இந்த ட்ராவில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஹெலிகாப்டர் மேனுவல். ஓகே, நைஸ். ஓகே, ஹெலிகாப்டர் மேனுவல் கடவுளே வந்துட்டான்டா. ஹெலிகாப்டர் மேனுவல். இங்கே ஒரு தாத்தாவோட ஃபோட்டோ எடுக்குது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம இந்த ஃபோட்டோவும் தேவைப்படும். ஓகே, ஸோ நம்ம இப்போ மேலே போயிடலாம். கிராணி மட்டும் வரக்கூடாது. ஓகே, தாத்தா இங்கே தான் இருக்கான். செக் பண்ணிக்கலாம் விளையாட்ட. ஐயோ பார்த்துட்டானே. இதுக்கு தான் பயந்தேன். ஸோ அதான் நான் மேலே போய் யோசித்தேன், எப்படினாலும் வந்துடுவானுங்க. சரி, இதை நம்ம திறந்துடலாம். ஏன்னா இதுக்குள்ளே குனிஞ்சு போனால் நமக்கு வந்து வெப்பன் கிடைக்கும், ஷார்ட்கன். அது வந்து நமக்கு வெப்பன் கீ கடவுளே. கிராணியோட பேஸ்பால் பேட் ரத்தத்தோடு பார்த்தேன். கழட்டு கிளவி சொட்டையாக இருக்குது. எண்ணத்தை போட்டு மண்டையில் தேய்ச்சானுங்க தெரில. அப்படி கழட்டு பையங்க தான் போகலாம். 2 பேரும் மண்டையில் எதை தேய்ச்சானுங்கன்னு தெரில. ஆனால் 2 பேத்துக்கும் சொட்டை. கீழேருந்து கிராணி வர வரா பார்த்துட்டானா தாத்தா. இல்லை தப்பிச்சிட்டோம். எதுக்கும் நம்ம பெட்டு கீழே போய் ஒழிஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹெலிகாப்டர் மேனுவல் எடுத்தேன். அது வந்து நம்ம புக்லெட் மாதிரி அங்கே மேலே சைன் வருது. என்னடா போக முடியல. டேய், இது வேறு. ஐயோ, கிராணி வேறு வந்துடக்கூடாது. இதோடு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குப்பா. என்னடா இது. உள்ளே போயிடுச்சு. ஷிட். ஹெலிகாப்டருக்கு ஐயோ எடுக்க முடியல. ஷிட், என்னதுடா அது. ஓகே, அதுவே போயிடுச்சு. என்னடா எடுக்கவே முடியல. என்ன இது, என்னன்னு சொல்கிறது. வாட் இஸ் திஸ் யார். ஓகே, நமக்கு வந்து இப்போது ஐயோ கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க முடியாது. ஓகே, டேபிள் மேலே ஒரு ஃபோட்டோ இருக்குது. கீழே கிராண்ட் பார்த்தவங்களோட சோஃபா டேபிள் ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஓகேவா. கிராணி கேம்ஸ்லேயே இதான்ப்பா பெஸ்ட்டு, இந்த டேபிள் கீழே போடுறது. ஆனால் தாத்தாவும் கிராணியும் கண்டிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கேம்ஸ் தான் இருக்குது பார்த்துருக்கீங்களா. இந்த ஐஸ்கிரீம் மேன், ஈவிலன், அதெல்லாம் அவங்க ராடும் ஈவிலனும் குனிஞ்சு வருவாங்க. ஓ மை காட், என்னமோ சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா அந்த கிராணி பைவில் வந்துட்டுருக்குதா. ஒரு ஸ்டன்கன் கிடச்சா போகணும். இவங்க நம்ம கேமே முடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாகிடும். ஓகே, நம்ம பெட்டுக்கில் ஒழிஞ்சிக்கலாமா? ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா கிராணி வந்து நம்மளை பார்த்தா பிரச்சனை ஆகிவிடும். ஓகே, வெயிட் பண்ண நினைக்கிறேன். ஸோ நம்ம வெளியே வரலாமா? ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இந்த லாக்கை திறந்துடலாம். ஃபஸ்ட்டு ட்ராயர் செக். நோ, நத்திங் இஸ் தேர். நோ ப்ராப்ளம். இந்த அல்மாரி என்னமோ இருக்குது. ஹேண்ட் வீல் வச்சு என்ன நாக்கா வலிக்க. ஓகே, இது ஏதோ ஓப்பன் பண்ணிட்டோம். ஷிட், ஏன்டா டேய், என்ன கேமுடா இது. விளையாடுறது ஹார்ட் கேமு. மேலேருந்து கீழே குடித்தா கிளாஸ் ஃபியூஸ் தேவைண்ணா. இதை பற்றி தான் முதலே பேசிகிட்டு இருந்தேன். ஓகே, இதை இப்போ மேலே எடுத்துகிட்டு போகலாம். இங்கே ஒரு ஃபோட்டோ வேறு இருக்குது, அது வேறு எடுக்க வரணும்ல. ஓகே, யாரும் வந்துடாதீங்க மேலேருந்து. யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். தைரியமாக போகலாம். தைரியம் பைரியமாகுதே. பயமாக இருக்குது. போகலான்னு இருக்குது. சரி போவானா ஓகே அப்படின்னு இருக்குது. இந்த வழியாக போகலான்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே என்ன டோர் லாக்கா? கைஸ், உங்கள் எல்லாத்துக்கும் டோர் லாக்னா என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சால் என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இது என்னதுன்னே சுத்தமாக தெரில. கடவுளே. ஷிட், கழட்டு நாய் இங்கே வந்துருச்சே. ஷிட், கிராணி நாயும் வந்துருச்சே. இவங்க தான் கைஸ் என்னோடய செல்ல பிராணிகள், 2 நாய்கள். இவங்க பேர் கிராணி அண்ட் கிராண்ட்பா. இந்த 2 நாய்கள் யாருக்கு வேணுமோ
contact@8050480504 கால் பண்ணுங்கள். நம்ம டிக்கிக்குள்ளே எங்கேயாவது ஜிபிஎஸ்ஸை சொல்லி வச்சுருக்கோம் பானுங்க போல். எங்கே பாரு போனோன்னே வந்துடுறானுங்க கைஸ். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோவில் ரொம்ப லென்த்தாகவே போகுது இந்த கிராணி சாப்டர் 2. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.